ஏகே ஃபேன்ஸ் அதாவது அஜித் குமாருடைய ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நடிகர் அஜித்குமாருக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு சந்தோஷமான அவருடைய ஃபேன்ஸுக்கும் சரி, அவருக்கும் சரி ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல கொண்டாட்டமான ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். காரணம், அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் அஜித் வந்து ரேஸில் போனார். அதுலேயும் சில அவருடைய டீம்லாம் ப்ரைஸ்லாம் வின் பண்ணுறாங்க. அடுத்ததாக குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீனி போட்டுச்சு அந்த வருஷம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சந்தோஷமாக அந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக அவர் என்ன பண்ண போகிறார், 2026ல் அவருடைய படம் வருமா வராதா இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும்போது, ஸோ தனக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், அதாவது இந்த ரேஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஸோ தமிழ்நாடு சார்பாக இந்தியா சார்பாக ரேஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், அவருடைய ஆர்வம் வந்து பலரையும் பாராட்ட வச்சது. ஸோ அந்த ரேஸ் ட்ராக்கில் இன்னும் அவர் கடுமையாக போயிட்டுருக்காரு. ஸோ இதுக்கிடையில் அவருடைய அடுத்த படத்தை யார் பண்ண போகிறா அப்படின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு இயக்குனர், அதாவது நம்ம குட் பேட் அக்லி படம் பண்ண ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய அடுத்த படத்தையும் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஆனால் இந்த முறை குட் பேட் அக்லி மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு படத்தை கொடுக்கறதுக்காக அவர் ரெடியாக இருக்காரு அப்படின்ற தகவல்களை அவரே சொல்லியிருந்தார். ஸோ அந்த படம் 2026ல் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற தகவலுமே அவர் சொன்னார். ஸோ அஜித் அவர்கள் இப்போ இந்த ரேஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அது முடிஞ்ச உடனே இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ அதில் இருந்தால் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த படத்தில் நம்ம அஜித்குமாரோட சேர்ந்து மலையாள சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் நடிக்க போகிறாரு அப்படின்னு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம நடிகர் மோகன்லால் அவர்கள் தான். ஸோ ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கக்கூடிய அந்த அஜித் அவர்களுடைய AK64 அந்த திரைப்படத்தில் அஜித் அவர்களோட சேர்ந்து மோகன்லாலும் நடிக்க போகிற தகவல்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. பட் இதுவரை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. பட் கூடிய சீக்கிரம் அதை அறிவிப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் மோகன்லால் மட்டும் இல்லாமல் மம்முட்டி, ஃபகத் ஃபாசில், பைசல் ஜோசப் அப்படின்னு பல மலையாள நடிகர்கள் வந்து தமிழில் இப்போ நல்ல நல்ல படங்களில் கேமியோ மாதிரி ரோல்களாகட்டும், இன்னும் சில முக்கியமான கதாபாத்திரங்களை அவங்க நடிச்சிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. ஏற்கனவே நடிகர் அஜித் கூடயே இப்போ மினிஸ்டராக இருக்கக்கூடிய நடிகர் சுரேஷ் கோபி வந்து தீனா படத்தில் நடிச்சிருந்தார், எல்லாருக்குமே தெரியும். ஸோ மோகன்லாலும் அதே மாதிரி இப்போ ஏகே கூட சேர்ந்து நடிக்க போகிறாராம். நடிகர் விஜய் கூட சேர்ந்து மோகன்லால் ஜில்லா படத்தில் நடிச்சிருந்தார். ஸோ அந்த படம் வீரம் படத்தோடு தான் கிளாஷ் ஆச்சு. அப்போ ரெண்டு படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மோகன்லாலும் பயங்கர பிஸியாக இப்போ நடிச்சிட்டு இருக்காரு, நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வருஷத்தில் இப்போ அடுத்ததாக அவர் ஜெயிலர்லையும் நடிச்சிருந்தார். ஜெயிலர் 2லேயுமே மோகன்லால் இருக்கிறதா தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்துலையும் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த 2026ல் மோகன்லாலுக்கு தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 படங்கள் ரிலீஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் மம்முட்டி. ஏன்னா அப்படின்னா மலையாள நடிகர்கள் தொடர்ந்து இப்போ தமிழ்லையும் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. அந்த வரிசையில் நடிகர் மம்முட்டி தனுஷினுடைய 55வது திரைப்படம், அதாவது அமரன் படத்தை டைரக்ட் பண்ண ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் வந்து அவருடைய 55வது படத்தில் நடிக்கிறாரு. ஸோ அந்த படத்தில் மம்முட்டி நடிக்கிறது அஃபிஷியலாகவே அவங்க அறிவிச்சிட்டாங்க. மம்முட்டி மட்டும் கிடையாது, அந்த படத்தில் சாய் பல்லவி, ஸ்ரீலீலா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க. ஷாய் அபியங்கர் அந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய மலையாள நடிகர்கள் தமிழில் இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன வருஷம் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம ஃபகத் ஃபாசில் அவர் மாரிசன் படத்தில் வடிவில் கூட சேர்ந்து நடிச்சிருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் மாமன்னன், விக்ரம் அப்படின்னு தொடர்ந்து தமிழில் நம்ம பார்க்க முடியுது. ஃபாசில் ஜோசப் அவருமே தமிழில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன சுதா கங்குராவினுடைய இயக்கத்தில் வெளியாகி சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி திரைப்படத்தில் பாசில் ஜோசப் ஒரு எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேமியோ ஒரு சீன் தான் வந்திருப்பாரு. மனுஷன் இந்த சீனில் எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சீன். தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் தமிழையும் பண்ணிட்டு இருக்காரு. சௌபின் அதே மாதிரி தான் கூலி படத்தில் நாம பார்த்தோம். அதே மாதிரி அவரும் தமிழில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து மலையாள நடிகர்கள் இப்போ தமிழில் நிறைய படங்களை நடிக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ இப்போ ஏகே வந்து மோகன்லால் கூட சேர்ந்து நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? இது கன்ஃபார்ம் உண்மையான நியூஸாக இருக்குமா, இல்லை இது ஒரு ரூமராக அப்படியே கடந்து போயிருமா? இந்த நியூஸ் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த ஒரு மலையாள ஆக்டர் இந்த ஒரு தமிழ் ஹீரோ கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆர்வமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காம்போ என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.